வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பெரமுன கட்சிக்காரர்கள் என்னிடம் வந்தார்களே தவிர ஆதரவார்கள் வரவில்லை. ரணில் விதும்பல். தாம் நினைத்தளவு பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவாளர்கள் தமக்கு வாக்களிக்கவில்லை என்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்பியிருக்கின்றார். கொழும்பில் தனது அரசியல் காரியாலயத்தில் தனது கட்சி உறுப்பினர்கள் நண்பர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுஜன பெரமுன அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவளிக்க வந்தவர்களே தவிர அவர்கள் மக்களுடன் வரவில்லை என்று தோன்றுவதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, பொதுஜன பெரமுன பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக பொதுத் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுத் தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவது பொருத்தமானது என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பொதுத் தேர்தல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 4 புதிய முகங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிக்கின்றார். இனியும் குழந்தை பிள்ளை விளையாட்டுகள் வேண்டாம், சங்கு கோஷ்டிக்கு சுமந்திரன் அறிவுரை. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 1.69 வாக்குகளை பெற்றதன் மூலம் அரியரேந்திரன் தமிழ் மக்கள் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன். இந்த தடவை மக்கள் மதிநுட்பத்தினால் இந்த பெரும் அபாயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டுள்ளோம். இனிமேலும் இவ்விதான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் தமிழ் பொதுக்கட்டமைப்பின் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்கின்றார் சுமந்திரன். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணக்கரு உதயமான பொழுதிலிருந்து அதனை மிக கடுமையாக எதிர்த்தவன் நான். அந்த எதிர்ப்புக்கான காரணங்கள் பல தருணங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த சமயத்தில் மீண்டும் அவற்றை நினைவூட்டுவது எனது கடமை. கள யதார்த்தத்தின்படி இதில் வெற்றி பெற முடியாது என்பதை எவரும் மறுத்துரைக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையில் தேவையில்லாத இந்த விஷப்பரீட்சை செய்து தோற்பதன் விளைவு என்ன? தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் இனியும் நிரூபிக்கப்பட வேண்டியதொன்றல்ல. அப்படி இருந்த நேரத்தில் இதை செய்வது எவரும் இதுவரை கேள்விக்குட்படுத்தாத எமது அரசியல் நிலைப்பாட்டை காட்டிக் கொடுப்பதாகவே இருக்கும். 2022ஆம் ஆண்டு மக்கள் போராட்டத்தின் பின்னரான இன்றைய சூழ்நிலையில் சிங்கள பௌத்த இனவாதம் மிகவும் கீழ்நிலையடைந்திருக்கின்றது. பிரதான வேட்பாளர் ஒருவர் கூட இனவாதத்தை தூண்டாத விதத்தில் நாம் அவர்களோடு பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு அதிகரிக்கின்றது. 2 பிரதான வேட்பாளர் போட்டியிடுகின்ற தருணத்தை விட 3 பேர் வெற்றி வாய்ப்பாளர்களாக காணப்படும் போது எமது பேரம் பேசும் சக்தி பன்மடங்காக அதிகரிக்கின்றது. இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். புகழ்பெற்ற கல்வியாளர் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஹரிணி அமரசூரிய இலங்கையின் 16வது பிரதமராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி மற்றும் சமூக நீதிக்கான அவரது பணிக்காக அறியப்பட்ட அமரசூரியவின் நியமனம் இலங்கை அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், தேசிய பட்டியலிலும் இடம்பெற மாட்டார், ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அறிவிக்கின்றார். இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகிய ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்றும் அதேவேளை தேசிய பட்டியலிலும் இடம்பெற மாட்டார் என்றும் கட்சியின் பிரதி தலைவர் உத்தியபூர்வமாக அறிவிக்கின்றார். இதேவேளை தேசிய விடயங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஆலோசனைகள் பாத்திரம் ஒன்றை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன ஏனைய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து இலங்கையின் முன்னோக்கி செல்லும் வழிமுறைகளை கலந்துரையாடுமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். ருவான் விஜயவர்தன நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு பறந்து சென்றார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஆலயன்ஸூடாக சர்வதேச விமானத்தில் தரையிறங்கியிருக்கின்றார். அவ்வாறு பல்வேறு பௌத்த தலங்களுடன் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தூதரகத்தின் தகவல் உறுதிப்படுத்துகின்றது. இலங்கையின் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்திருக்கும் சௌத்ரி குழுமத்துடன் ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்பப்பட்டு வந்த நிலையில் அவரை நேபாளத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த பயணம் அரசியலை விட தனது தனிப்பட்ட மற்றும் குடும்பம் சார்ந்தது என்றாம் ராஜபக்சர்கள் கொட்டலில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது.
இலங்கையில் பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தது. பின்னர் இலங்கை திரும்பினார். இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அன்ரகுமார திசநாயக்கா தெரிவு செய்யப்பட்ட பின்னர் புதிய ஜனாதிபதியாக அன்ரகுமார திசநாயக்கா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மார்க்சிச சார்பு கொண்ட அவர் பேர்வழியின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் என்று நம்பப்படுகின்றது. ஏற்கனவே பசல் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலை விசாரிக்கவும் உண்மைகளை வெளிக்கொண்டு வரவும் தயார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவிக்கின்றார். புதிய ஜனாதிபதியாக அன்ரகுமார திசநாயக்க கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தை நேரில் சென்று சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். கொழும்பு பொரளையில் அமைந்திருக்கும் பேராயரின் உத்தியபூர்வ இல்லத்துக்கு சென்ற ஜனாதிபதி பேராயரை சந்தித்து பல விடயங்கள் தொடர்பாக விசேடமாக கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தினால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அன்ரகுமார திசநாயக்காவுக்கு எனது வாழ்த்துக்கள். தேவையான விடயங்கள் கொண்டு வருவதற்கான முக்கிய பணியை இலங்கை மக்கள் அவரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். இலங்கையில் இது ஒரு கடினமான பணியாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களின் முழு ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் உறுதியாக வழங்குகின்றோம். எப்போதும் ஏழை மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறு நான் புதிய ஜனாதிபதியிடம் கேட்டு நிற்கின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை நடத்தவும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவையான அடித்தளத்தை தயார் செய்வதாக புதிய ஜனாதிபதி தனக்கு உறுதிமொழி வழங்கியிருப்பதாகவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவிக்கின்றார். புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசநாயக்காவுக்கு மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து வாழ்த்துக்கள். இலங்கை ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்காவின் தேர்தல் வெற்றிக்கு சவுதி அரேபியாவின் முக்கிய தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அப்துல் அசீஸ் அவர்களும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் அன்ரகுமார திசநாயக்காவுக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்காவின் தேர்தல் வெற்றிக்கு சவுதி அரேபியாவின் முக்கிய தலைவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி ஆனவுடன் டொலரின் நிலவரங்கள். நேற்றுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக வங்கிகளில் இன்று அமெரிக்க டொலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் நிலையாக இருக்கிறது. செலான் வங்கியில் அமெரிக்க டொலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் கொள்வனவு பெறுமதி 300 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 307 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. கொமர்சல் வங்கியில் அமெரிக்க டொலரின் கொள்முதல் பெறுமதி 298 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. சம்பத் வங்கியின் கூற்றுப்படி கொள்முதல் பெறுமதி 299 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாய் என்ற அடிப்படையில் காணப்படுகின்றன. உத்தியோகபூர்வமாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் கைதாகவிருக்கும் பிரபல அரசியல் பிரபலங்கள். 30 பேரின் பெயர் பட்டியல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கையளிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசேட பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்றபோதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்காவின் உத்தரவுக்கமைய சுமார் 30 பேர் கொண்ட விவரங்கள் விமானி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாகவும் இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று அறிய முடிகிறது. இதே நேரத்தில் கோத்தபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 213 ரூபாய், கனேடியன் டாலர் 229 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 345 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 241 ரூபாய், ஸ்டேர்லிங் பவுண்ட் 414 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 368 ரூபாய், ஐக்கிய அமெரிக்க டாலர் 309 ரூபாய். தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 807 ரூபாய், குவைத் தினார் 997 ரூபாய், ஓமான் ரியால் 790 ரூபாய், கட்டார் ரியால் 83 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 81 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபாய். கிழக்கு மாகாண ஆளுநர் ராஜினாமா. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
அத்துடன் மத்திய, வடமேல், வடமத்திய ஊமா மற்றும் சப்ரமுகா மற்றும் தெற்கு மற்றும் வட ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபட்ட பின்னர் மல்வத்து அஸ்கிரிய மகா நாயக்க தேர்களை சந்தித்து ஆசி பெற்று கொண்டார். ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் நாட்டை விட்டு தப்பியோட்டம். முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மட்டும் இலங்கையில் இருக்கின்றனர். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார். தமது சொந்த தொகுதியிலும் மக்களால் விரட்டப்பட்டிருந்தார். கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடியில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் இருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உட்பட பல சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் இருக்கின்றனர். ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும். அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றது. அனுரகுமார திசநாயக்காவின் முடிவின் காரணமாக சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற பெரிய அழுத்தம் ஒன்றோ இலங்கை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டுச் செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக சர்வதேச நாணய அறிவிக்கின்றது. இலங்கைக்கும் சர்வதேச பந்திரதாரர்களின் பிரதிகளுக்கும் இடையில் கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய அறிவிக்கின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச நாணய சுட்டிக்காட்டுகின்றது. வடகிழக்கில் சஜித்தின் வெற்றிக்கு காரணம் சுமந்திரனா சாணக்கியனா? வடகிழக்கில் 1000 விகாரைகள் கட்டுவதற்கு தீர்மானித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் சாணக்கியன் கூறியதற்காக வடகிழக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார். சஜித்துக்கு வாக்குகள் வழங்கப்பட்டது தமது கோரிக்கைகளின் நிமித்தமே என்று சுமந்திரன் சாணக்கியன் கூறுவது தொடர்பாக வினவப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கிறார். சஜித் பிரேமதாசா ஏற்கனவே தமிழ் மக்களுடைய முன்னைய தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றவர். பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றார். அதனால் பலருடன் அவர் தொடர்பும் வைத்திருக்கின்றார். அதைவிட யாழ் குடாநாட்டில் பல தேர்தல் தொகுதிகளில் முதல்நிலை பெற்றவர் அரியரேந்திரன். அவர் சில தொகுதிகளில் 2வது நிலை பெற்ற போதும் மிக குறைவான வாக்குகளால் 2வதாக வந்திருக்கின்றார். எனவே பெருவாரியாக மக்கள் அவருக்கு மனமு வந்து வாக்களித்துள்ளனர். அத்துடன் முஸ்லிம்கள் பலர் சஜித்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை என்றும் சொல்கின்றார். தேர்தலில் இலங்கை மக்கள் தமது திட உறுதியை வெளிப்படுத்தியிருக்கும் நிலையில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவரது சகாக்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தமைக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக ஹக்கீம் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கை சொல்லப்படுகின்றது. நமது தேசத்தின் தீர்க்கப்படாத முரண்பாடுகள் நிவர்த்தி செய்வதற்காக ஒளி இப்போது புதிய அணியினர் ஊடாக பாய்ச்சப்படுகின்றது. நாட்டின் அரசியலில் ஒரு புதிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். பல சவால்களை எதிர்கொள்வதற்கான திராணியை வளர்த்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்திலும் இருக்கின்றோம். சர்வதேசத்துடன் சமாதானத்துக்காக ஒத்துழைக்கும் தோழமையும் அனைத்து இளைஞர்களும் வரிந்து கொள்வோமாக. இதேவேளை நாம் அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் எனது மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் அர்ப்பணித்து பெறுமதியான வாக்குரிமைகள் பயன்படுத்திய சமூக மக்களையும் நாம் பிரார்த்தனை செய்வதாக சொல்லியிருக்கின்றார். ஹக்கீம் விடத்திருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் புவிசார் அரசியல் போட்டியில் சிக்கிக்கொள்வதற்கு இலங்கை விரும்பவில்லை. புதிய ஜனாதிபதி அனுரகுமாரா? இந்தியாவும் சீனாவுக்கும் இடையில் புவிசார் அரசியல் மோதலில் சிக்கப்படுவதற்கு இலங்கை விரும்பவில்லை என்றாம். இதன் மூலம் வலுவான சுயாதீன வெளிவார கொள்கை அணுகப்பட வேண்டும் என்றாம் சர்வதேச சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கையில் 2 நெருங்கிய அயல் நாடுகளான சீனா, இந்தியாவுடன் சமநிலை உறவுகள் பேண முயலாம். புவிசார் அரசியல் மோதலில் நாங்கள் ஒரு பகுதியாக மாற மாட்டோம். எந்த தரப்புடன் இணைந்து கொள்ளவும் மாட்டோம். இலங்கை புதிய ஜனாதிபதி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தூண்டப்படுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை என்றும் சொல்கின்றார். 2 நாடுகளும் பெருமதிமிக்க நண்பர்கள். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் அவர்கள் நெருங்கிய சகாக்களாக மாறுவதை விரும்புகின்றோம்.
ஐரோப்பிய, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்காவுடன் சிறந்த உறவை பேண விரும்புகின்றோம். அதிகரிக்கும் பிராந்திய பதற்றங்களுக்கு இடையில் இலங்கையின் இறைமையை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலை வெளிவாரக் கொள்கை அவசியம் என்றும் தெரிவித்துள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி பரஸ்பரம் சாதகமான ராஜேந்திர உறவுகள் பேணுவதற்கும் முயற்சி செய்வார் என்றும் சொல்கின்றார். நன்றி.